வணக்கம் பிள்ளைகள், நான் கதிரவன் ஆசிரியர். இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் புராதன காலத்தின் பிரதான நதிகள் மற்றும் துறைமுகங்களுக்கு வழங்கப்படுகின்ற பழைய பெயர்கள் மற்றும் புதிய பெயர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பாடப்பரப்பில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது மல்வத்து ஓயா. அதுக்கு வழங்கப்படுகின்ற பேர் அருவியாறு மற்றும் கதம்ப நதி என்று நாங்கள் குறிப்பிடலாம். அதே போல் அடுத்தது கலா ஓயா, இதுக்கு நாங்கள் கோண நதி என்று சொல்கிறோம். அடுத்த தெதிர் ஓயா, ஜஜ்ர நதி, கழனி கங்கை கல்யாணி நதி என்று சொல்கிறோம். கழுகங்கை கங்க நதி என்று சொல்கிறோம். ஜின்கங்கை காலு நதி என்று சொல்கிறோம். நில்வல கங்கை நில்வலதித்த நதி. அதே போல் வளவகங்கைக்கு வன நதி, வண்ண நதி, வனவாகினி நதி என்று நாங்கள் 3 பேரால் அதை நாங்கள் சொல்கிறோம். அதே போல் கிருந்தியோயா கரிந்த நதி, மாணிக்க கங்கை கப்பரகந்த நதி, கும்புக்கனோயா குடிகந்த நதி, கல்லோயா கால்க நதி, மகாவலி கங்கையை சொல்கிறோம் கங்கா நதி, மகாவாலுகா நதி, ஜீவன நதி என்று நாங்கள் இந்த மகாவலி கங்கையை 3 பேரால் சொல்கிறோம். அதே போல் அடுத்து நாங்கள் பார்க்குறோம் அம்பன் கங்கை, கார கங்கை அல்லது ஆகாச கங்கை என்று சொல்கிறோம். இது மகாவலி கங்கையினுடைய ஒரு கிளையாறாக இருக்கும். இது அடுத்தது நாங்கள் பார்ப்போம் திருகோணமலையை சொல்கிறோம். கோவண்ண அல்லது கோவண்ண தித்த, திரிகூடகிரி அல்லது கோணரட்ட என்ற பெயரால் நாங்கள் இந்த திருகோணமலையை சொல்கிறோம். அடுத்தது களுத்துறையை சொல்கிறோம் கலாதித்த என்ற பெயரால் சொல்கிறோம். அடுத்தது சிலாபத்த, சல்வத்தோட்ட அல்லது சலாவத்த என்று சொல்கிறோம். மன்னார மாந்தை, மாந்தோட்டம், மாதித்த என்ற பெயரால் அழைக்கலாம். திரியாஜ பல்லவங்க என்ற பெயரால் அழைக்கலாம். அதே போல் கண்டிய செங்கடகல நுவர் என்ற பெயராலையும், கந்தரோடைய கந்திருகொட என்ற பெயராலையும், திஸ்ஸமகாராமய மகாகம என்றும், தீகபாவிய திகாமடுள்ள என்ற பெயராலையும், ஊராந்தோட்டைய ஊர்காவத்துறை சூகரதித்த கெமன்கெயில் என்ற பெயராலையும் நாங்கள் சொல்லலாம். அதே போல் காளி துறைமுகத்தை கிம்கதித்த என்ற பெயராலையும், மிகுந்தலைய சேத்தியகிரி என்ற பெயராலையும் நாங்கள் சொல்லலாம். அதே போல் இலங்கை துறையை லங்காபட்டுன, அதே போல் லங்காபட்டினம் என்ற பெயராலையும், பண்டுவஸ்னுவர பராக்கிரமபுர என்ற பெயராலையும், தேவநகரம் தேவினுவர நில்வலதித்த தெய்வேந்திரமுனை என்ற பெயராலையும், கொடவாய அம்பாந்தோட்டை காங்கேசன்துறை ஜம்புகோலப்பட்டினம் காயல்துறை ஜம்புகோலதித்த என்ற பெயராலையும், வெந்தோட்டை பிம்பதித்த என்ற பெயராலையும், புலனறுவையை சொல்கிறது புலத்திய நகர், ஆசனை நகர், ஜனநாதபுரம், விஜயராஜபுரம் என்ற பெயராலையும், யாழ்ப்பாணத்த நாகதீபம் என்ற பெயராலையும், அதே போல் கம்பளையை கங்காஸ்ரீபுரம் என்ற பெயராலையும், சிவனொளிபாதமலைய சமந்தகூடம் என்ற பெயராலையும், நீர்கொழும்ப நீகாமன் துறை என்ற பெயராலையும், வெலிகமவ மகாவாலுகா கம் என்ற பெயராலையும் சொல்லலாம்.